வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ராமநாதன் அர்ச்சுனா தமிழக வெற்றிக்கழக அமைச்சருடன் சந்திப்பு. விபத்தை ஏற்படுத்தி தப்பியோடிய பஸ் சாரதி கைது. மக்கள் எதிர்ப்பால் பரபரப்பு. களனி ரயில் விபத்து, சந்தேக நபரின் வீட்டில் சிக்கிய உபகரணங்கள். கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு, கெகல்பத்ர பத்மேவுடன் இணைந்து நடத்திய நாடகம் அம்பலம். கம்பஹா உஸ்மான் வெளிப்படுத்திய அதிர்ச்சி தகவல்கள். குளியலறைக்குள் சட்டவிரோத செயல், போலீசார் காட்டிய அதிரடி. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் துபாய் விநியோகஸ்தருக்கு அனுப்பிய பணம் ஹேக்கர்களால் மோசடி. 2 நாடுகளில் மோசடி வெளிச்சம். வெறுகலில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் கஞ்சி பரிமாறலும் நிறைவு. கணேமுல்ல சஞ்சீவ என்பவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட உஸ்மான் குணசேகர் எனப்படும் கம்பஹா உஸ்மான் என்பவரிடம் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது கெகல்பத்ர பத்மே என்பவரின் கருப்பு பணத்தை இலங்கைக்குள் இருந்து முழுமையாக வெள்ளையாக்கும் நடவடிக்கைகளை இவரே முன்னெடுத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. குறித்த கொலை சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் உஸ்மான் குணசேகர் எனப்படும் கம்பஹா உஸ்மான் கடந்த 13ஆம் தேதி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். கம்பஹா சிறிபோதி வீதி பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து அவர் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றும் 10 தோட்டாக்கள் மற்றும் 2 மெகசின்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. இதனை அடுத்து சந்தேக நபரான கம்பஹா உஸ்மானை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். அந்த காலப்பகுதி நிறைவடைந்ததை தொடர்ந்து சந்தேக நபரை மேலும் 90 நாட்கள் தடுத்து விசாரணை செய்வதற்கு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்றைய தினம் அனுமதி பெற்றுள்ளனர். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான கெகல்பத்ர பத்மேவுடன் அவர் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளமை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அத்துடன் சமூகத்தையும் போலீசாரையும் திசை திருப்பும் நோக்கில் தாங்கள் இருவருக்கும் இடையே கடுமையான பகைமை இருப்பதாக நீண்ட காலமாக அவர்கள் காட்டி வந்துள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விசாரணை அதிகாரிகளின்படி கெகல்பத்ர பத்மேவிடமிருந்து கம்பஹா உஸ்மானிற்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் அவ்வாறான எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருந்திருக்கவில்லை என்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கெகல்பத்ர பத்மேயின் சகாக்கள் பல சந்தர்ப்பங்களில் கம்பஹா உஸ்மானை கொலை செய்ய தயாராக இருந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்ட போதிலும் அவை அனைத்தும் வெறும் நாடகம் என்பது அம்பலமாகியுள்ளது. பத்மேயின் கருப்பு பணத்தை இலங்கைக்குள் இருந்து வெள்ளையாக்கும் பணிகளை முழுமையாக கம்பஹா உஸ்மானே வழிநடத்தியுள்ளார் என்பதை விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். சந்தேக நபர் தனது வியாபாரங்கள் ஊடாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக கெகல்பத்ர பத்மேயிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணைகளின் போது இவர் குறித்த எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை. எனினும் அண்மையில் அசர்பைஜானில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பட்டுவத்தே சாமர என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போதே சந்தேக நபரான கம்பஹா உஸ்மான் பற்றிய முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. முக்கியமாக கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கம்பஹா உஸ்மானே வழங்கியுள்ளார் என்பதும் அதன் போது தெரிய வந்துள்ளது. கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிசாந்த சொய்சாவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முல்லைத்தீவு சிலாவத்தை சந்தி பகுதியில் விபத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. எதிரே வந்த இருசக்கர மோட்டார் வாகனத்துடன் பேருந்து மோதியதில் அதில் பயணம் செய்த 2 மாணவர்கள் காயமடைந்திருந்தனர். விபத்துக்கு பின்னர் பேருந்தை நிறுத்தாமல் சென்ற சாரதி அளம்பில் ராணுவ முகாமிற்கு அருகில் வாகனத்தை நிறுத்திவிட்டு முகாமுக்குள் தஞ்சம் அடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து சம்பவ இடத்தில் மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். சம்பவம் தொடர்பில் செம்மலை போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மது போதையில் இருந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக முல்லைத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சாரதியை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் தமன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றின் குளியலறையில் சட்டவிரோதமான மதுபான உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர் ஒருவரை அம்பாறை ஊழல் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இந்த சட்டவிரோத மதுபானம் தயாரிக்கும் ஆலை சில காலமாக தமனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு தயாரிக்கப்பட்டு வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சோதனை நடவடிக்கையின் போது 3,60,000 மில்லி லீட்டர் கோடா மற்றும் 30,000 மில்லி லீட்டர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் அவற்றை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோத உபகரணங்களுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக தமன போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.
களனி மற்றும் வனவாசல ரயில் நிலையங்களுக்கு இடையில் இடம்பெற்ற ரயில் விபத்தை தொடர்ந்து தண்டவாளத்தின் ஆணிகளை கலற்றியதாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரின் வீட்டிலிருந்து பல உபகரணங்களை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி சந்தேக நபர் வசித்த வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரயில் தண்டவாளங்களை மாற்ற பயன்படுத்தப்படும் 3 இரும்பு லிவர்கள் மற்றும் அவற்றை கலற்ற பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் பிற கருவிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் வனவாசல பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்படுகிறது. பேலியகொடை தலைமையக போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் மங்களாஜித் தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திப்பதற்காக சென்னை சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் முதலமைச்சர் விஜயை அவரால் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனினும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகியும் அமைச்சருமான ராஜ்மோகனை சந்தித்த பின்னர் எம்பி அர்ச்சுனா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இதன்போது தமிழ் மக்களுக்காக தமிழக முதலமைச்சர் குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கையை விடுத்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்க முடியும் என்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வை நேரில் காண வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் அந்த நாட்களில் இலங்கை பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் என்னால் அதில் கலந்து கொள்ள முடியாமல் போனதெனவும் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் மாற்றத்திற்காக இம்முறை வாக்களித்துள்ளனர் என்று கூறிய அவர், இத்தகைய மாற்றம் சாத்தியமில்லை என பல அரசியல் ஆய்வாளர்கள் கூறிய போதிலும் இந்த மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்பதை தான் தொடர்ந்து கூறி வந்ததாக அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள நிறுவனம் ஒன்றிற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மேற்கொண்ட பணச் செலுத்துகை மற்றும் நிறுவனத்தின் சென்னை காரியாலயத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அந்த நிறுவனம் நேற்று தெரிவித்துள்ளதாவது, துபாயில் அமைந்துள்ள சேவை வழங்கும் நிறுவனம் ஒன்றின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் கணக்கு 3ஆம் தரப்பு ஒன்றினால் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த மோசடியான மின்னஞ்சல் செய்திகள் மூலம் வழங்கப்பட்ட வங்கி கணக்கு விவரங்கள் அடிப்படையில் தமது நிறுவனம் 9,74,000 திராம்ஸ் தொகையை அந்த தவறான கணக்கிற்கு செலுத்தியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை காரியாலயத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு குறித்து விளக்கமளித்துள்ள அந்த நிறுவனம், சென்னையில் அமைந்துள்ள தமது காரியாலயத்தில் பணிபுரிந்த நிதி பிரிவை சேர்ந்த இந்திய ஊழியர்கள் குழு ஒன்றை இந்த மோசடியை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அவர்கள் வணிக விலைப்பட்டியல்களின் கையொப்பங்கள் மற்றும் பணச்செலுத்துகை விவரங்களை போலி ஆவணங்கள் மூலம் மாற்றியமைத்து நீண்டகாலமாக 22 மில்லியன் இந்திய ரூபாய் தொகையை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த 2 சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் 17வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் இலங்கைத்துறை முகத்துவாரம் பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்வை நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு நடத்தியிருந்தது. இதன்போது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் உயிரிழந்தவர்களுக்காக தீவச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டதை அடுத்து தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.